ஷோ தட் த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணோம். சிமெட்ரிக்னா என்ன? ஒரு மேட்ரிக்ஸும் அதோட டிரான்ஸ்போஸும் சேமாக இருக்கும், அதான் சிமெட்ரிக். அதாவது ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? இப்போ ஏ கொடுத்துட்டாங்க, இப்போ ஏ டேஷ் கண்டுபிடிப்போம், ரெண்டும் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் தான் நமக்கு தேவை. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ்னால் இந்த ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே ஃபஸ்ட்டு காலமாக எடுத்து எழுதணும். செகண்ட் ரோ -1 2 1 5 1 3. இப்போ செக் பண்ணலாம். 1 -1 5 -1 2 1 5 1 3 சேமாக இருக்கா? ஸோ இப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏன்னு வந்துடுச்சு. ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. செகண்ட் டிவிஷன் போகிறேன். செகண்ட் டிவிஷன் ஸ்கியூ சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு -a அப்படின்னு கொண்டு வரணும். வருதான்னு பார்க்கலாம். ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதான் நம்மளோட ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் அதான். ஃபஸ்ட்டு ரோவாக ஃபஸ்ட்டு காலமாக மாற்றி எழுதணும். செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்டு காலம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செக் பண்ணணும். இதையும் ரிலேட் பண்ணுங்கள். இப்போ என்ன 0 0 இருக்குது. இப்போ 1க்கு பதில் -1 -1 1 இருக்குது. இங்கே +1 இங்கே -1. ஜஸ்ட்டு என்ன தான் இருக்குது, சைன் மட்டும் மாறி இருக்கு. அப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு -a. ஓகே, என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏ டேஷ் ஈக்குவல் டு -aன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore A is skew symmetric. ஓகே, 8th ப்ராப்ளம் போலாமா? Find half of a plus a dash and half of a minus a dash when a is equal to ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ a கொடுத்தாச்சு, a dash கண்டுபிடிச்சு இதுவும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். a எடுத்து எழுதிட்டேன். a dash இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஏ டேஷ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே ரோவை காலமாக மாற்றி எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறேன். செகண்ட் ரோ செகண்டு காலமாக எழுதுகிறேன். தேர்ட் ரோ தேர்டு காலமாக எழுதுகிறேன். எழுதியாச்சு. ஸோ ஏ டேஷ் ரெடி. அடுத்தது half ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ டேஷ் கேட்டிருக்காங்க. ஸோ half போட்டுட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ் போடணும். ஸோ எல்லாத்தையும் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை ஆட் பண்ணி எழுதணும். இப்போ 0 + 0னா 0, a minus a 0, b minus b 0, minus a plus a 0, 0 plus 0, c is minus c, minus b plus b, minus c plus c, 0 plus 0. அப்போ ஆன்சர் ஒரு 0 மேட்ரிக்ஸ். ஓகே, that is a plus a dash is a 0 மேட்ரிக்ஸ். அடுத்து half of a minus a dash கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏயும் a டேஷும் இருக்குது. ஸோ half of a minus a dash வேணும். half of இன்னொன்று சப்ராக்ட் பண்ணி அப்படியே எழுதுகிறேன். 0 minus 0, a minus into minus plus, b minus into minus plus, minus a, 0 plus 0, c minus of minus c, minus b, minus c, 0 plus 0. அப்போ ஆன்சர் 0 2a 2b minus 2a 0 2c minus 2b minus 2c 0. இப்போ 2ஆல் மொத்தமாக டிவைட் பண்ணிடலாம். அப்போ 0 a b minus a 0 c minus b minus c 0. இதுதான் a minus half of a minus a dash. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆன்சரும் half of a minus a டேஷும் ஏயும் சேமாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் நம்ம ஆன்சர். அடுத்து 10th ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் as the sum of symmetric and skew symmetric matrices. 4 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்ப்போம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம கொண்டு வர வேண்டியது half of a plus a dash plus half of a minus a dash equal to aன்னு கொண்டு வரணும். இதுதான் that to prove. ஓகே,
அப்போ இங்கே ஏ டேஷ் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏ டேஷ் ரோவை காலமை ரோவாகவும் மாற்றி எழுதணும். எழுதியாச்சு. அடுத்து இதை கண்டுபிடிச்சிடலாம். half of a plus a dash ஒரே ஸ்டெப்பில் 1/2 இன்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அட் ஹாஃப் வந்து ரெண்டுத்துக்கும் காமன், அதனால கேர்லி பிரேஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஆட் பண்ணலாம் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை. இப்போ ஹாஃபால் உள்ள டிவைட் பண்ணிடுவோம். ஸோ இதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்தது half of a minus a dash வேணும். ஹாஃபை வெளில வச்சுக்கலாம். a 3 5 1 minus 1 a டேஷ்னா இந்த இருக்குது, மைனஸ் a டேஷ் இருக்குல்ல. ஸோ ப்ளஸ்ன்னு போட்டு இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுறேன். 2 ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பாக மினிமைஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஜஸ்ட் அடிஷன் ஆட் பண்ணிடலாமா? 0 6 -4 0 a டேஷால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன பண்ணிக்க, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ்னால் இங்கே 5 - 1னா 4ன்னு வந்துடும். அப்போது 0 4 -4 0ன்னு கிடைக்கும். அடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா ஏன்னு கொண்டு வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். half of a plus a dash plus half of a minus a dash ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதை இன்னும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம்ல. 0 2 -2 0ன்னு கொண்டு வந்துடலாம். அப்போ ஆட் பண்ணால் 3. ஸோ இதுதான் நம்மளோட கிவன் மேட்ரிக்ஸு, தட் இஸ் ஏ. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? half of a plus a dash plus half of a minus a dash equal to a ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிவிஷன் போகலாமா? a dash கண்டுபிடிக்கலாம். இது ஏன்னு எடுத்துக்கலாம். ரோவை காலமை ரோவாகவும் மாற்றி எழுதணும். 6 -2 2 -2 3 -1 2 -1 3 இது a டிரான்ஸ்போஸ். அப்போ half of a plus a dash ஆட் பண்ணணும். சேம் மேட்ரிக்ஸாக தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆன்சர் 1/2 into 12 - 4 4. ஜஸ்ட் ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஹாஃப் ஹவரில் டிவைட் பண்ணோன்னா ஸோ இதுதான் half of a plus a dash. அடுத்து half of a minus a dash நமக்கு வேணும். a dash இந்த இருக்குது, இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். half of காமனாக வெளில எடுத்துட்டு தனித்தனியாக எடுத்து எழுதிடுறேன். சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸால் a டேஷை மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ இங்கே +2 இங்கே +1 இங்கே 2 மிச்சம் எல்லாம் நெகட்டிவ். ஓகே, half of சப்ட்ராக்ட் பண்ணால் எல்லா டேர்முமே 0 0ன்னு வந்துடுது. ஸோ 0 மேட்ரிக்ஸாக கிடச்சிருச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் கிவன் மேட்ரிக்ஸே தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு நமக்கு கிடச்சிருக்கு. தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன் இன்னும் இருக்குது. A 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ A dash டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். A டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதிட்டேன்.
அடுத்து half of a plus a dash வேணும். ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி எழுதுங்க. இந்த ஹாஃபால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் half of a minus a dash. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணிடுங்க உள்ள. இப்போ என்ன பண்ணணும், half of a plus ab plus half of a minus ab கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட். இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும் ஆட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் டிவிஷன் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த half of a plus ab plus half of a minus ab கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த கிவன் மேட்ரிக்ஸ் a. அதே மாதிரி இதுக்கும் ப்ரூவ் பண்ணணும். செஞ்சுட்டே வாங்க பேரலலாக, ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. this is half of அப்போ இங்கே a minus a dash 0 6 minus 6 0 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே ஹாஃபால் ரெடியூஸ் பண்ணோம்னா 1 2 2 2ன்னு கிடச்சிரும். இங்கே ஹாஃபால் ரெடியூஸ் பண்ணால் இதுதான் வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆன்சர் ஸோ இதுதான் நம்ம ஆன்சர். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ எல்லா டிவிஷன்ஸும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து 11 and 12. Choose the correct answer in the exercises 11 and 12. இது ரெண்டுத்துலேயும் A and B are symmetric matrices of the same order. Then AB minus BA is skew symmetrica, zero matrixa, symmetrica, identity matrixa. இது தெரிஞ்சுக்கணும். A and B ரெண்டும் symmetric matricesனு கொடுத்துட்டாங்க. அப்போது A dash equal to A, B dash equal to B. ஓகே, என்ன கொடுத்துட்டாங்க? given A and B are symmetric. ஓகே, இப்போ symmetric அப்படின்னா that is A dash equal to A and B dash equal to B. நமக்கு AB minus BA என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, find AB minus BA. இப்போ இது சிமெட்ரிக்கா, ஸ்கியூ சிமெட்ரிக்கா, ஜீரோவா, ஐடென்டிட்டியா என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டேஷ் வேணும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் நமக்கு தெரியும். ஸோ அதுபடி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஏபி த ஹோல் டேஷ் மைனஸ் பிஏ த ஹோல் டேஷ்னு கிடைக்கும். அதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிமெட்ரிக் படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் பி டேஷ் ஏ டேஷ் மைனஸ் இங்கேயும்
ஏ டேஷ் பி டேஷ்னு கிடைக்கும். இப்போ டேஷ்க்கு பதில் ஏபின்னு எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ பி டேஷ்க்கு பதில் பி, ஏ டேஷ்க்கு பதில் ஏ. அதே மாதிரி இங்கேயும். அப்போ இது என்னன்னு எழுதலாம்? மைனஸை வெளியெடுத்தா ஏபி மைனஸ் பிஏன்னு வருமா? ஸோ இதே இது ஏபி மைனஸ் பிஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி இன்டூ பி ஏபி மைனஸ் பிஏ அப்படின்னு கிடைச்சிருக்கு. தட் இஸ் ஏபி மைனஸ் பிஏ this one equal to this one அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன? இப்படி இருந்தா என்னது? skew symmetric. a dash equal to minus a அப்படின்ற ஃபார்முக்கு இப்போ கொண்டு வந்திருக்கோம். அப்போ a dash அப்போ ab minus ba is skew symmetric. Therefore ab minus ba is skew symmetric. புரிஞ்சுதா? 12th ப்ராப்ளம் போலாமா? if a equal to cos alpha sin minus sin alpha cos alpha and a plus a dash equal to I, then the value of alpha is alpha என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, a எழுதிப்போம், a dash என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இதான் கிவன் மேட்ரிக்ஸ். ஏ டேஷ் என்ன? ரோவை காலமாக மாற்றி எழுதணும். ஓகே, ஏ பிளஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணணும். கிவன் ஏ பிளஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஐ. சரி, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ஐக்கு போடுவோம். ஏ பிளஸ் ஏ டேஷ் இப்போ போடுறேன். அப்போ காஸ் ஆல்ஃபா plus cos alpha minus sin alpha plus sin alpha minus sin alpha just எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதியாச்சு. அப்போ இங்கே 2 cos alpha 0 0 2 cos alphaன்னு கிடச்சிருக்கு. this one equal to iன்னு கொடுத்துருக்காங்க. iன்னு இதுவும் 2/2 மேட்ரிக்ஸில். அப்போ 1 0 0 1. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் 2 cos alpha equal to 1ன்னு வருது. அப்போ cos alpha equal to 1/2. cos thetaவோட எந்த வேல்யூக்கு 1/2 வரும்? 60 டிகிரிக்கு. அப்போ alpha equal to 60 டிகிரி. 60 டிகிரினா that is pi/3. ஸோ நம்மளோட ஆப்ஷன் B equal to pi/3. இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் B pi/3. அடுத்த வீடியோவில் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிசஸ்னால் என்னன்னு பார்த்துட்டு தியரம் யூனிக்னஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அதுனா என்னன்றதை சொல்லிடுறேன். அந்த யூனிக்னஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஸ்டேட்மெண்ட்டோட படிச்சுக்கணும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி பார்த்துருங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.